கர்நாடக மாநிலத்தில் தந்தை வீசி எறிந்த பீடி துண்டை விழுங்கிய 10 மாத குழந்தை உயிரிழந்தது. மங்களூருவில் வசித்து வரும் வடமாநில தம்பதிக்கு 10 மாத குழந்தை இருந்தது. கணவர் பிட்டுக்குமார் பீடி புகைத்துவிட்டு அந்த பீடி துண்டை வீட்டில் ஆங்காங்கே போட்டு விடுவது வழக்கம். இந்நிலையில் சிதறி கிடந்த பீடி துண்டை விழுங்கிய குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புகைப்பிடிப்பது நம்மை மட்டுமின்றி நம்மை சுற்றி உள்ளவர்களை எந்த எல்லைக்கு இட்டுச் செல்லும் என்பதற்கான உதாரணம் இந்த சம்பவம். கேரள மாநிலம் மலப்புரத்தில் மழை பெய்திருந்த காரணத்தினால் நோயாளியுடன் சென்ற ஆம்புலன்ஸ் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மற்றும் நோயாளி லேசான காயமடைந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மற்றொரு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உதகையில் நடிகர் மிதுன் சக்கரவர்த்தியின் நட்சத்திர ஹோட்டல் மேலாளரை வாட்ஸ்அப் மூலம் ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஹரியானாவைச் சேர்ந்த நபரை உதகை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்தனர். மிதுன் சக்கரவர்த்தி என கூறி வந்த குறுஞ்செய்தியில் சிக்னல் பிரச்சினை இருப்பதால் 20 லட்சம் ரூபாய் அனுப்பும்படி கேட்கப்பட்டுள்ளது. அதை நம்பிய மேலாளர் பணத்தை அனுப்பியுள்ளார். இதையடுத்து மோசடி நடந்ததை அறிந்ததும் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணையில் ஹரியானாவைச் சேர்ந்த ரவீன்குமார் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது.